சோழன் தேங்க்ஸ். அந்த லவ்ங்கிறதே அவன் கட்டி பிடிச்சானே சொன்னா. இப்ப நினைச்சா கூட என் உடம்புல அப்படி சிலுக்குது பாரு பாரு. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன விட்டு போக மனசே இல்லை. என்ன மாதிரி ஒரு ஆள் அவளுக்கு ஹஸ்பண்டா கிடைக்கிறதுக்கு அவள் கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே என்ன ஆனாலும் உங்களை விட்டு போக மாட்டான்னு இப்படி என்னென்னமோ சொன்னானே. ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டானே. எனக்கே ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சுனே. ஏன்னா அந்த பொண்ணு எமோஷன் ஆகி பேசிச்சுன்னு சொல்ற, நீ ஜாலியா இருக்குன்னு சொல்ற. ஆனா என்ன நினைச்சு நீ எல்லாம் எமோஷனல் ஆனா அது எனக்கு சந்தோஷம் தானே. உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணணும் தான் உங்க எல்லாரையும் உடனே வர சொன்னேன். ஏய் நிஜமா தான் சொல்றியா? டேய் நிஜமாடா. இதுல நான் என்ன போய் சொல்ல போறேன்? சரி நம்பிடுவோம், அவ்வளவுதானே. அண்ணி லவ் பண்றாங்க. இனிமே வீட்டுக்கு போனாலும் அண்ணி யோசிக்க மாட்டாங்கல்ல. உனக்கு உன் கவலை இல்ல இல்லைண்ணா. டேய் சோடா, எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ சந்தோஷப்படுறேன்னு தெரியுண்ணே, அதனால முதல்ல வாங்கிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். உன் தம்பி வாழ்க்கையில வசந்தம் வந்துருச்சுண்ணே. வசந்தியா? அது யாரே? இவன் ஒருத்தன் இப்ப பார்த்தா வசந்தி வானதி. வசந்தம்டா வசந்தம். அப்படின்னா யாருக்கு தெரியும்? எனக்கும் தெரியாது. எல்லாரும் சொல்றாங்களே நானும் சொன்னேன். சும்மா நோன்னு கேள்வி கேட்டுருக்காதரா. நானே ஒரு லவ் மூட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கேன். சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம டிராவல் பண்ணி. ஆமா நீ சுவிட்சு போகணும்னு சொன்னிய போல. ஐயோ மறந்துட்டேன், நான் போயிட்டு சொல்லி போயிட்டோம். எவ்வளவு நேரம் ஆகுது பாரு. ஹாய் சார். ப்ரோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஓகே ராகவ். ஐயோ ஏன் உட்காருங்க. பரவாயில்ல ராகவ். சாரி நீலா, ஆக்சுவலி நான் ஒரு டென்ஷன்ல இன்னைக்கு காலையில என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சாரி, அதான் உங்களை திட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே ராகவ். இல்லை நீலா, உண்மையை சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி டென்ஷன் ஆனதே இல்லை. யாருமே அப்படி திட்டணும் இல்லை. வெரி சாரி நீலா. எனக்கு புரியுது ராகவ். கிளைண்ட் வரும்போது நம்ம கிட்ட காட்டுறதுக்கு ஒரு மெட்டீரியல் கூட இல்லைன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும்.